பாருங்க ரோடே இல்லை, தடமே இல்லை. தடமே இல்லை, கல்லை பிடிச்சி தான் ஏறுறோம். நான் மலை ஏறும்போது எனக்கு ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அதில் ஒருத்தர் போலீஸ்காரரு, ஒரு சாமி ஒன்று, அப்புறம் சந்தோஷ்னு ஒரு நண்பர். ஆக 3 பேர் எனக்கு நண்பராக கிடைச்சாங்க. அவங்க ஃபோட்டோ வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஃபோட்டோ வந்து கடைசியாக இருக்கும். அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எனக்கு கிடைச்ச நண்பர்கள். ஸோ நான் அவங்க வெளியூர்காரங்கன்னு நினச்சேன். சரி, என்ன மாதிரி சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்க வெளியூர்காரங்கன்னு நினச்சேன். ஆனால் கிருஷ்ணகிரி லோக்கல் அவங்க. ஸோ அவங்க கூட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். பா மலையில் இப்போ நம்ம ஒரு 30% ஏறிட்டோம் மலை. இன்னும் 70% ஏறணும். இப்போ பாருங்கள், வேர்வையை பாருங்கள் கையில். அப்பா, நாக்கு தள்ளுது அதுக்குள்ளே வேர்வை. ஸ்வெட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வியூ பாயிண்ட் இப்போ பாருங்கள். தொடர்ந்து முன்னேறி செல்வோம். விடாமுயற்சி. தான் அங்கே டவர் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். பாறையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த கல் பார்த்தீங்களா, கீழே உருண்டு விழாமல் அப்படியே நிற்கிது. மலை ஏறிட்டோங்க. ஏறிட்டே இருக்கோம். இப்போ வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கிருஷ்ணகிரி வியூவு. இந்த கல் தான் சொன்னேன். இந்த கல் ஒன்று பார்த்தீங்களா. இப்போ டவர் தான் பார்க்க போகலான்ட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்கிறேன். ஒரு டவர் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாகவே முள்ளுங்க, சரியான முள். அப்பா,
ட்ரெஸ்ஸில் கையில் காலில் எல்லா இடத்துலையும் கிழிச்சிருச்சு. இங்கே ஒரு குகை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குகையை தான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரூற்று இருக்குதான். அது உள்ளே வந்து போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு, நல்ல ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிற்பங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குகையை தான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த குகையை இன்னும் கண்டுபிடிக்கல நான். உள்ளே வந்து பழங்காலத்து சிற்பங்கள், ஓவியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? மதுரை கோயிலில், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் கோயில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலை வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த விஜயநகர பேரரசு டைமில் அந்த மன்னரும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த குகையை தான் தேடிட்டு இருக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ ஷேக் பண்ணி தான் எடுத்திருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு தான் ஏறணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. படிக்கட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் படிக்கட்டே கிடையாது. கல்லை பிடிச்சி தான் ஏறணும். நிறைய இடத்துல வந்து இப்போ சைடில் இருக்கிற அந்த செடி, மரத்து கிளையெல்லாம் பிடிச்சி தான் தொங்கிட்டு ஏறினேன் நான். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக்காகி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை பொறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் சுத்தமாக பாதையே கிடையாது. நம்மளா ஏதாவது ஒரு பாதையை கண்டுபிடிச்சி போனாதான். குகை கடைசி வேற, குகையை கண்டுபிடிக்கவே முடியலங்க. எனக்கு வீடியோ எடுக்கவே பயமாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம கேமராவை கீழே போட்டுருவோமா, அல்லது நம்ம விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி நான் ஷேக் பண்ணுறேன். இதெல்லாம் பாருங்கள், பாதியே இல்லைங்க. எங்கே போய் நான் பார்க்குறதுன்னு ஒன்றும் தெரியல. யார்ட்டையும் வழியும் கேட்க முடியாது. ஏன்னா இங்கே யாரும் மலையில் இல்லை. நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக முள்ளு செடி. இது எல்லாமே முள்ளு செடி. இந்த இடம் வந்து இந்த காம்பவுண்டு தெரியுது, மேலே கோட்டையினுடைய காம்பவுண்டு. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் இதுன்னு நினைக்கிறேன். குகை. குகை தானா? ஆமாங்க, குகை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் வழி தான் தெரியல எங்கே இருக்குதுன்னு.
குகை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் குகைக்கு போகிறதுக்கு வழி இல்லை. எப்படி போகிறது? எல்லாம் ஒரே புதராக இருக்குது. ம், போய் தான் பார்க்கலாம். இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப மோசமாக இருக்குது பாதை. எங்கே போகிறதுனே தெரில. இது சரியாக பராமரிப்பில் இல்லைங்க. பராமரிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முள் செடி தான். இதுதான் வந்து குகை. ஆனால் இந்த குகைக்கு உள்ளே எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. இந்த வழி கிடையாது. இங்கே பாருங்க, கையெல்லாம் முள் கிழிச்சு அப்படியே சரியான பிப்பிங்காக இருக்குது. போய் ஒரு செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த முள் செடி. இந்த முள் தான் அப்படியே படுற இடம்லாம் அரிக்குது. அப்படியே செம்மையாக ஃபுல்லாக ஷூ ஃபுல்லாக முள். பாருங்க, இந்த செடி தான், அந்த மலை ஃபுல்லாக இது தான் இருக்குது. பாருங்க, குகை வீடியோ வந்து பார்ட் 2ல் நான் போடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்ட் 1. இன்னும் வழி கண்டுபிடிக்கவே இல்லை. எங்கே வாசல் இருக்குதுன்னே தெரில. ஆனால் குகை பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பாதை எங்கே போகுது? தடமே இல்லைங்க, பாதையே இல்லை. நானாக ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். சுத்தமாக பாதையே இல்லை.